சார் இப்போ நீங்கள் இந்த அஹ்லுல் பைத்தில் சொல்லும்போது ஒரு ஹதீஸ் ஒன்று மேற்கோள் காட்டி சொன்னீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹும்ங்கிற அந்த இடத்துல வச்சு 2 விஷயத்தை வந்து நீங்கள் பற்றி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு. ஒன்று கிதாபுல்லாஹ், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தினர்கள்னு. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் இன்னொரு ஹதீஸ் அப்படி சொல்கிறாங்க. 2 நான் எனக்கு இப்போ 2ஐ விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல் அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று வந்து என்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்னுடைய ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களே. நீங்கள் சொன்ன ஹதீஸ்க்கும் இந்த ஹதீஸ்க்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. எது சரியான ஹதீஸு சார்? ஏற்கனவே நம்ம சொன்ன ஹதீஸும் சரியானது தான். அது சஹீஹான ஹதீஸு. இப்போ தாங்க சொன்னீங்கல்ல, அது பலவீனமான ஹதீஸு. என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களும் நான் 2ஐ விட்டு செல்கிறேன், லன் தல்லுல்லுமா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று சுன்னத்து ரசூலிஹி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. இது மொத்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் தான் வஹாபில் ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஆனால் லைஃப்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், லைஃப். ஆனால் அவங்க வந்து லைஃபான ஹதீஸ் ஏற்றுக்கூடாது சொல்லுவாங்க. வசதி தந்தவாறு செஞ்சுக்கிடுவாங்க. அதான் அவங்கள்ட்ட. ஆமாம் ஆமாம், அவங்களோட வசதி தந்தவாறு செய்வாங்க. இப்போ நெஞ்சில் கேட்கட்டாங்கல்ல, ஆமாம், பலவீனம் அதே தானே லைஃபான ஹதீஸ். ஆமாம், உடம்பு பிடியா பிடிச்சிக்கிட்டு நெஞ்சில் கை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எத்தனை தடவை சொல்லிட்டோமே. மூச்சு முதல் லைஃப். ஆமாம், அதை நம்ம கொண்டு போனாலும் லைஃபுமாங்க. அவங்க லைஃபான அதையும் எடுத்துக்கிடுவா. சரி, இது ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்கல்ல, இந்த அதே லைஃபாக இருந்தாலும் நாம் தலையில் வச்சு கொண்டாடுறோம். அது ஒரு பாயிண்ட்டு. அதாவது குர்ஆன் அஹ்லுல் பைத்துன்னு வந்தது சஹீஹான ஹதீஸ், முஸ்லீமில் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிறது மொத்தாவில் இருக்குது, லைஃபான படி ஹதீஸ். ஆனால் 2 ஹதீஸும் எடுத்துக்கொள்கிறோம். இது பலவீனம் ஹதீஸ் தான் நாம் எடுத்துக்கோம். ஏன் பலவீனம் ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம் என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு, பேச்சே கிடையாது. நம்ம வஹாபியிட்ட சொல்கிறோம். அவங்க இந்த ஹதீஸை எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி தெரியல, இந்த சஹீஹான ஹதீஸை எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி தெரியல. அதுதான் இப்போ எனக்கு வருத்தம். லைஃபான ஹதீஸ் சொல்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸ் ரைட்டு, அதையும் சொல்லலாம் தானே. இன்னும் சொல்லப்போனால் அது சஹீஹான ஹதீஸ் தானே, அது சொல்லலாம் தானே, சொல்லலை இல்லை. அதான் நான் கேட்குறது, ஏன்பா இந்த மாதிரி செய்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? இருக்கிறத எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஹக்கை நாங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லுவோம்னு ஊர் ஃபுல்லாக சொல்கிறீங்களே, இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தனை கூட்டங்களை இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எத்தனை ஏடுகளை இது விமர்சித்து எழுதியிருக்கிறீங்க, செய்யலையே. ஏதாவது சத்தியை கொண்டு வந்து எழுதியிருக்கலாம், இதோடைய சிறப்பை பற்றி எழுதும்போது ஏன் சொல்லலை? அதான் நம்முடைய கேள்வி. சரி, ஏன் இது பலவீனமான ஹதீஸ்னு சொல்கிறோம்னு சொன்னால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டைரெக்டாக சொல்கிறாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள். அப்போ மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் அறிவிப்பாளர்கள் விடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சஹாபி விடப்பட்டிருக்கிறாங்க, சஹாபி மூலமாக தானே கிடைச்சிருக்கணும். ஒரு தாபியும் விடப்பட்டிருக்காங்க. ஏன்னா மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபியை பார்க்கல. இப்போ சஹாபியை பார்த்துருந்தா ஒரு சஹாபி மட்டும் விடுபட்டிருக்காங்களாம். அவங்க வந்து தாபியில் தாபியில் வருவாங்க. அப்போ குறைஞ்சது ஒரு சஹாபி ஒரு தாபி விடுபட்டிருக்கிறாங்க. அப்படின்னாக்கா இது எப்படி ஆகும்? முர்சல் முன்கத்தி அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துடும் இந்த ஹதீஸுக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த லைஃபை உறுப்பில் சொல்கிறாங்க, நாம் எடுத்துக்கொள்வோம், அது ஒரு விஷயம். அவங்களுக்கு லைஃப்னு சொல்லக்கூடியவங்களும் கேட்குறேன். சரி, இது சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். சையான ஹதீஸாக இருக்கிறத குர்ஆனும் அஹ்லுல் பைத்துகளும் அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே. அது உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய என்ன தடை அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதேபோல் இந்த ஹதீஸ் ஹாக்கிம்லேயும் வருது, அறிவிப்பாளர் வரிசையோடு வருது. இந்த நம்ம சொன்ன இந்த 2 எது குர்ஆனும் ஹதீஸுங்கிறது அதுவும் கூட லைஃப் தான். ஹாக்கிமில் அவர்கள் இப்னு அப்பாஸ் எல்லாம் மூலமாக அறிவிக்கப்பட்டது, அதுவும் லைஃப் பலவீனமான ஹதீஸ் தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும்.